ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கிட்ட பலாலி ரோட்டில் நிற்கிறேன். இங்கே என்ன வந்துருக்கிறேன்னா இந்த அருந்ததி விகார் தெரியும் தானே உங்களுக்கு, அதுக்கு பக்கத்துலேயே இங்கால ஒரு கடை இருக்குது, ஈட் வெல்லுன்னு சொல்லி. இங்கே தான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வீட்டை தான் கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சிக்கன் கொத்து, சிக்கன் ஃப்ரைட் ரைஸோடு வந்துருக்கிறேன். இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் ஏஎல் படித்த காலத்துலேயே இந்த ஈட் வெல்லுன்ற கடை இருக்குது. ஏஎல் படிக்க நாங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கலையே வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நான் செகண்ட் சைட் படிக்கலையும் வந்திருக்கிறேன். ஆனால் அப்புறம் கேம்பஸ் போனால் அப்புறம் ஒரு நாள் இந்த பக்கம் தெரியல. நான் நினைக்கிறேன் இடையக்குள்ளே நிறைய பேர் மாறி இருக்கிறான். இப்போ டேஸ்ட் என்னவா இருக்குன்னு தெரியாது. முந்தி ஒரு கொஞ்சம் கடையில் தான் இதுக்குள்ளே இருந்தது. இதில் ஒரு கடை இருந்தது, அதில் இப்போ இன்ஜினியர்ஸ் கிச்சன் இருக்கிற இடத்துல அதில் வேறு ஒரு கடை இருந்தது முந்தி. அப்படி குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் கடையெல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே இப்போ இன்னும் பேர் மாறாமல் அப்படியே இருக்குதா. நான் ஆக்கள் மாறிச்சினமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. கனகாலத்துக்கு பிறகு சாப்பிட்டு பார்க்க வந்துருக்கிறேன். நான் இது வீட்டை தான் சொன்னேன், ஓகே அங்கே நல்லா இருக்கும் கொத்து எடுத்து பேரண்டே சரி என்று இந்த கொத்து வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுக்க வந்தேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இனி போயிட்டு விலை என்ன மாதிரி அதுலேயும் கேட்டு போட்டேன். நான் விலைக்கு பில்லை போட சொல்லி கொடுத்தா வந்து நான் என்னாட்ட. அப்போ நாங்கள் விலை என்ன மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுலையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வீட்டை போயிட்டு சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்பேன். இப்போ இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பலாலி ரோட்டில் அருந்ததி விகார் இருக்குது. சிங்ககிரிக்கு முன்னுக்கு அருந்ததி விகார் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஈட்வெல் இருக்குது. சரி வாங்க நாங்கள் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ கொத்தும் ரைஸும் வாங்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ அங்கே ரெண்டு தம்பியில் கேட்டேன், முதல்ல இருந்த மேனேஜ்மெண்ட் தானே இல்லாட்டி இப்போ மேனேஜ்மெண்ட் மாறிட்டேன். அவர் சொன்னவர் இல்லை, முதல்ல இருந்தாக்கள்லாம் இன்னும் இருக்கணும் வேண்டாம், ஆனால் சமைக்கிறாள் மாதிரி இருக்கலாம், அது தெரியல. அப்போ எனக்காக சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுள்ளோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ கொத்து வாங்கினா ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா 2 800 நார்மல் ரெகுலர். அதே லார்ஜ் எடுக்க போகிறீங்க ஃபுல் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் 1000 ரூபா. இப்போ ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல எது எடுக்க போகிறேன்னு தெரியல, இது கொத்தா ரைஸான்னு தெரியல. கொத்து கொத்து நல்லா இருக்கும்னு சொன்ன 2 பேரும் எனக்கு பக்கத்தில் தான் இருக்கினோம். பார்ப்போம். ரைஸ் நல்லா இருக்கு. அம்மா சொன்னா கொத்து நல்லா இருக்குமாண்டி. ஓகே பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. 200 ரூபாய்க்கு குவான்டிட்டி ஒரு ஆள் வயிறார சாப்பிடக்கூடிய மாதிரி. இப்போ ஒரு பிளேட் ஃபுல்லாக வருது. இப்போ ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூடவா வரும். ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட எடுக்கிறது தான் மெயின் விஷயம். கொஞ்சம் டேஸ்ட் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. இப்போ குழம்பு ஒரு உரைப்பு இல்லை, கொஞ்சம் லைட்டாக. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட். சிக்கன் ஓகே, அந்த தோல் நல்லா டீப் ஃப்ரை. அவ்வளோ கொஞ்சம் எண்ணெய். அதான் அந்த கல்லில் ஒருத்தராக்கும் அதை முந்தனா வாங்கினேன். நான் மிச்சா கல்லில் உடைக்கிற எண்ணெய் கூட இருந்தானே. ஃப்ரைட் ரைஸ் சட்டியில் அது கொத்தையும் போட்டு சும்மா ரைஸை கிண்டுற மாதிரி தானே கிண்டுருவேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. எண்ணெய் தான் 2 கூட வச்சுட்டேன். இல்லை நார்மலாக டேஸ்ட் ஓகே, குழம்பை மட்டும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி குழம்பு. இப்போ ரொட்டியோட பண்ணுறீங்கன்னா, இப்போ கறி செய்யணும், அந்த கறி செய்யக்குள்ள அதோட ஒரு குழம்பு இருக்குது. இப்போ ரொட்டி அதோட பண்ணுறீங்கன்னா அதுக்கு தர்றதுக்குன்னு சொல்லி தனி ஒரு குழம்பு செஞ்சு வச்சுருக்குன்னா அது சரியான தண்ணியாக இருக்கும். அப்படி ஒரு குழம்பு தான் கொத்துக்கு தர்றது. குழம்போடு சாப்பிட்றத விட கொத்து நார்மலாக சாப்பிடலாம், நல்லா இருக்கு. குழம்புனா நல்ல உரைப்ப ஒரு திக்கான குழம்பு கொடுத்தா தான் இன்னும் நல்லா இருக்கும். ரேட்டிங் கடைசியாக பார்ப்போம்.
அம்மா ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். சரி, நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நீங்க என்ன போய் சாப்பிட சொன்னது 2 பேரும்? ஓகே. நாங்கள் 10க்கு ஒரு 6. 6 கொடுப்பீங்க? 6 ஓகே தான். உரைப்பு இல்லாம மற்ற மிரக்கறி அதுல கணக்கு போடாம நார்மலா சில வத்துல லீக்ஸ் மட்டும் தான் சாப்பிடு. ஃப்ரைட் ரைஸ்லையும் அப்படிதான் லீக்ஸ் எங்கிற டைம் அள்ளி போட்டுருவாங்க. அது சாப்பிட்டு இருக்க ஒரு பேர் டேஸ்ட் ஓகே. அந்த எண்ணெய் தான், எண்ணெய் எல்லா கொஞ்சம் நான் மட்டும் தான் வீட்டு சாப்பிடு. நீ தான் அது சரி. அப்போ நான் பாஸ்தா செய்ய முடியல, நீ தான் வீடியோ எடுக்க போட்டு. நான் பாஸ்தா வீடியோ எடுப்போன்னு கேட்டேன். நீங்க தான் இல்லையே. நீங்க பாஸ்தா நான் நார்மலா செய்ய முடியல, நீ தான் சாப்பிட. மற்ற இதுகளை எல்லாம் போட்டு செய்யறதுக்கண்டா அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் இல்லை, சிக்கன் தான் இருந்தது. ஓகே, இது சரி. அதை அப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சாப்பிடு. ஓகே, இப்போ நாங்கள் கொத்த வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு முக்கியமான கை இருக்குது, கொத்துக்கு கை இருக்குது. அங்கே இருந்து ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா இருக்கும்னு சொன்னால் கொத்து பசலை இங்கே தான் வாங்கியிருக்கா. சாப்பிட சொல்லு, எப்படி இருக்குங்க? அம்மா ரெடி சொல்லிட்டேன், பார்த்துக்கலாம். ரெண்டே சாப்பிட சொல்லு. நல்லா சாப்பிடுவோம். அவள் குறைவு தான். எல்லாத்தையும் சோஸும் தருவீங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு சோஸ் இல்லை, கொத்துக்கும் கிடையாது. இந்த சோஸ் வந்து அடுத்து பெக்கில் வச்சுருது. அங்கே ரோல் செய்து பண்ணுற இல்லாட்டி கட்டி செய்து வாங்கினா சாப்பிட்றது. பண்ணிங்களா எந்த சாப்பாட்டுக்கு கொண்டு வரையில போயிட்டு நல்லா அதுதான். இந்த ஸ்டூல் வந்து ஏற்கனவே தொப்பை விடாது, இதுக்குள்ள இந்த ஸ்டூல தள்ளி தொப்பைய கூட அது குறைஞ்சிருந்தா போது. இப்போ ஒரு கடைசி 2 மசாலா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனாலும் 1 கிலோ தான் கூட்டினது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துருங்கண்ணா. சிக்கன் நிறைய தான் இருக்கு ரைஸுக்குள்ள. ஓ, சிக்கன் கூட நல்லா இருக்குண்ணே, மனம் நல்லா. சரி, முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு டேஸ்ட். வந்து ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் ஓகே. நாங்கள் முந்தி 7 படிக்க பர்த்டே பார்ட்டிகளுக்கு போகிறது. எங்களுக்கு அதில் இருந்து ஞானசங்கர்னு ஒருத்தன் இருந்தான், இருக்கிறான். இப்போ இங்கே இல்லை, அப்பாவடியில் திண்ணை சந்தியை கிட்ட தான். அவன் அப்போ இந்த இடத்துக்குள்ளே வர்ற சாப்பாடு கடையில் பார்த்துட்டு சொல்லிடுவான். அப்போ டைம் பர்த்டே பார்ட்டி என்ன இப்போ பிறவி ஞானசங்கர் அவங்களோட பர்த்டே பார்ட்டியெல்லாம் இதில் நடந்தது. இப்போ இன்ஜினியர்ஸ் கிச்சன் இருக்கிற இடத்துல முந்தி வேறு கடை இருந்தது. இப்போ கயந்தண்ட பாட்டி, நிசனண்ட பாட்டி அதிலெல்லாம் அங்கே நடந்தது. இல்லாட்டி கோல்டன் ஸ்டார் இருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட, அது முந்தி நல்ல சாப்பாடு. அப்போ அங்கே தான் இந்த இடங்கள்லாம் பழைய அந்த பர்த்டே பார்ட்டி வைக்கிற இடங்கள். அதான் ஈகல். எனக்கு நான் கோல்டன் ஸ்டாரில் வச்சேன் ஒரு இன்ஜினியர்ஸ் கிச்சன் இருக்கு தானே, அதில் வேற ஒரு கடை இருந்தது முந்தி, அதில் வச்சிருக்கிறேன். இதில் போயிருக்கு வீட்டை அம்மான சமையல் அது. ரைஸ் நல்லா இருக்கு. ரைஸ் சாப்பிட்டுருக்கீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? ரைஸுக்கு 6 கொடுக்கலாம். வேணா கொஞ்சம் இல்லை அஜினோமோட்டோ தான் எனக்கு கிடைச்சி. அஜினோமோட்டோ அது அஜினோமோட்டோவில் 2 விஷயம். ஒன்று தண்ணி விடாக்கிறேன்னு சொல்கிறது, ஆனால் சில பேர் அந்த கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வராதுன்னு சொல்லி இப்போ அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறா. தண்ணி வயிறு அதான் தண்ணி குடிக்க விட்டா அந்த வயிறு எரிகிற பிரச்சனை, கேஸ் கூடுற பிரச்சனை எல்லாமே இருக்கும். அஜினோமோட்டோ கெமிக்கல் இல்லை, அது சாப்பாட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பாதிக்கும்.
நான் 10 கிலோ கொடுப்பேன். ரைஸ் கறி நிறைய கொடுப்பேன். கொத்துக்கு 5 கொத்துக்கு 5 டேஸ்ட் நல்லா தான் எனக்கு. இஞ்சி தூக்குறவா இருக்கா சிக்கன் கணக்கு தான் இருக்குது. கொத்தோட ரைஸ் சாப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சொன்னாங்க, 6 சொன்னாங்க. நாங்கள் ஜாஞ்சி சொல்லியிருக்கா. ஆனால் ஃப்ரைட் ரைஸுக்கு அம்மா 6 சொன்னோம்னா நாங்கள் 2 பேரும் 1 சொன்னாங்க. இருங்க வேறு எப்படி இருக்கு? சில்லி பேஸ்டோட போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. முந்தி தமன்னாதிரி இருந்தானே இல்லை போண்டா டிக்கோ என்ன டேஸ்டா இருந்தது. அவங்களோட ரைஸே சில்லி பேஸ்ட்ல தான் இருக்கு. சில்லி பேஸ்ட்ல ரைஸை செஞ்சு அதோட சில்லி பேஸ்ட் வைப்பா. சாப்பிடவே தொழு ஒழுங்கு சாப்பிட. சிக்கன் தான் பிரச்சனை. சிக்கன் வந்து இதுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தான் கொடுங்க. டீப் ஃப்ரை அது இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அங்கே போயிருக்கணும் அந்த தமிழ்ல வேறு பிரியாணி நாசிபுரங்க அதில் எல்லாம் இருக்குது, நூடுல்ஸ் அதில் எல்லாம் இருக்குது. ஆனால் குழம்பையாக கொத்து ரைஸ் எடுத்து அதுக்குள்ளேயே மெயினாக போயிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது அங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே விலையோட சொன்னீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள் போயிருக்கல அவருக்கு அது உதவியாக இருக்கும். இனி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.